கலையை நேசிக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். என்னடா திடீர்னு வெளியில் வந்து உட்காந்துருக்கேன்னு பார்க்காதீங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் இப்போ யாருமே இல்லை. சரி உள்ளே உட்காந்து பேசுகிறதுக்கும் போர் அடிக்குது. அம்மா வந்து உள்ளே கிச்சனில் வேலை செஞ்சுட்ருக்காங்க. சரி அந்த சவுண்டாக கேட்குங்கிறதுக்காக நான் வந்து வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எங்கள் ஏரியா இப்போ நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. லாக்டவுன் நேரத்தில் பாருங்கள், ஆள் நடமாட்டமே இல்லை, ரோடே காலியாக இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா ஃபுல்லாக பாருங்கள் காலியாக இருக்குது. 1-2 பேர் தான் அங்கங்கே போகிறாங்க, வேறு யாரும் இல்லை. பாருங்கள் அங்கே ஒருத்தவங்க போகிறாங்க. ஸோ வேறு யாரும் இல்லை. ஸோ ட்ராயிங் வரையும் போது பார்த்தீங்கன்னா நிறைய கிரேட்ஸ் ஆஃப் பென்சில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ட்ராயிங் ஒரு போர்ட்ரேட் ட்ராயிங்காக இருக்கட்டும், ஒரு லேண்ட்ஸ்கேப் ட்ராயிங்காக இருக்கட்டும், பென்சில் ட்ராயிங் H, 2H, 4H, B, HB அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ஹெச்னா என்ன, பினா என்ன, ஹெச்பினா என்ன, அந்த 2B, 4B, 6B இதெல்லாம் என்னென்ன, இதை பற்றி தான் வந்து நான் இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புரியிற மாதிரி நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பண்ண கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சட்டுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் என்னென்ன கிரேட்ஸ் இருக்கோ நான் பார்த்தீங்கன்னா 12 செட்டு தான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் வந்து 12 செட் தான் யூஸ் பண்ணணும்லாம் இல்லை. என்கிட்ட இப்போதைக்கு அந்த 6H, 4H, 2Hல வந்து 12 செட் பென்சிலில் அந்த ஸ்டெட்லர் பென்சிலில் தான் இருக்குது. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா 12 பாக்ஸஸ் போட்டு இப்போ வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த HBலாம் என்னென்ன அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பாக்ஸாக போட்டு வச்சுருக்கேன். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 6H, 4H, 2H இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது என்னென்ன கிரேடோ அது அந்த கிரேடெல்லாம் வந்து போட்டிருக்கேன். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த HB, F, HB இந்த மாதிரிலாம் வந்து போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் இப்போ டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த H அப்படிங்கிற அந்த கிரேடு வந்து என்ன அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். H அப்படின்னா ஹார்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் அதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த H, 2H, 4H, 6H ஹெச்லேருந்து பின்னாடி போக அந்த H பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அந்த டார்க்லேருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போக அது அப்படியே லைட்டாகும். 6Hல பார்த்தீங்கன்னா ஹெச்சோட ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ பின்னாடி போக அது பார்த்தீங்கன்னா அப்படியே லைட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த கிரேட் வந்து அந்த ஷேடிங் பண்ணும்போது அந்த கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீனா என்னன்னா பிளாக். இப்போ பார்த்தீங்கன்னா பி அங்கே வந்து நான் போட்டிருக்கேன் அந்த பாக்ஸில். பிலேருந்து அடுத்தடுத்து போக பார்த்தீங்கன்னா பியை விட இன்னும் டார்க் ஆகிட்டே போகும். பீனா பார்த்தீங்கன்னா பிளாக், அதனால பார்த்தீங்கன்னா டார்க்காக தான் இருக்கும். 2B, 3B, 4B, 6B, 7B, 8B, 10B, 12B இதெல்லாம் இருக்குது. அப்படி போக நல்லா பார்த்தீங்கன்னா டார்க் ஆகிட்டே இருக்கும். அது இதாக பார்த்தீங்கன்னா இந்த HB இது ரெண்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா F வந்து என்ன அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஹெச்சுக்கும் HBக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா Fன்னு ஒரு ஷேட் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பென்சிலாக இல்லை. நீங்கள் வந்து H இல்லை HB ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைட்டாக வந்து கொடுத்தா லைட்டாக ஷேட் பண்ணிங்கன்னா போதும். ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக ஷேட் பண்ணிங்கன்னா அந்த Fங்கிற அந்த ஷேடு வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பென்சிலாக இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா HBனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Hம் Bயும் மிக்ஸ் ஆன ஒரு பென்சில் தான். H வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கும், B வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக், அதாவது டார்க்காக இருக்கும். Hனா ஹார்ட்னஸ், Bனா பிளாக். அந்த ஹார்டும் பிளாக்கும் சேர்ந்தது தான் இந்த HB. பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாகவும் இல்லாமல் டார்க்காகவும் இல்லாமல் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா HB. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து என்னென்ன அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு ஷேட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் 6Hல ஆரம்பித்து 8B வரைக்கும் ஃபுல்லாக வந்து ஷேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு பிளெண்டும் பண்ணி காமிக்கிறேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஷேட் பண்ணி காமிச்சிட்டேன். 6Hலேருந்து 8B வரைக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அது பார்த்தீங்கன்னா 6Hலேருந்து அப்படி 8B வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைட் டு டார்க் அப்படி பார்த்தீங்கன்னா போகுது. இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன் மேக்கப் ப்ரஷ் வச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா Hலேருந்து பின்னாடி போக அது பார்த்தீங்கன்னா லைட்டாக அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா B கிரேட்லேருந்து அப்படியே முன்னாடி போக அது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டார்க் ஆகுது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அந்த 8Bக்கும் அந்த Bக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும். Hலேருந்து பின்னாடி போக லைட்டாக இருக்கும், Bலேருந்து முன்னாடி போக டார்க்காக இருக்கும். அந்த HBங்கிறது அந்த ஹார்டும் பிளாக்கும் பார்த்தீங்கன்னா மிக்ஸான ஒரு ஷேடு. நல்லா லைட்டும் டார்க்கும் மிக்ஸ் ஆன ஒரு ஷேடு தான் அந்த HB. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் ட்ராயிங்கோட பேசிக்கான ஒரு இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். நீங்கள் வந்து கரெக்டான ஒரு கிரேட் எடுத்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த 12 செட் தான் வேணும்ல இல்லை, 2Hலேருந்து 8B வரைக்கும் இருந்தாலே போதும் கிரேடு. 6H, 4Hலாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிரேடு இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்டெட்லர் வச்சு இப்போ வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சீப் பென்சில்ஸ் வச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ரேட் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணலாம். நீங்கள் வந்து
அந்த கிரேட்ஸ் மட்டுமே வச்சு ஒரு போர்ட்ரேட் ஃபுல்லாக வந்து நீங்கள் சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணலாம். நல்லா ரியலிஸ்டிக்காக நல்லா பொறுமையாக உட்காந்து பண்ணிங்கன்னா போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே நம்ம வந்து போட்டிருக்க வேண்டிய வீடியோ நிறைய பென்சில் ட்ராயிங் டுட்டோரியல்ஸ் போட்டுட்டு தான் நம்ம வந்து இது போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிரேடு வச்சு ஷேட் பண்ணுங்கிறது கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் இது வந்து நீங்கள் போட்டு நீங்கள் வந்து அந்த பிக்சர் கூட கம்பேர் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஃபுல்லாக வந்து ஷேட் பண்ணிட்டு ஒரு பிக்சர் நீங்கள் எடுக்க ரெஃபரன்ஸ் பிக்கை பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் கன்வெர்ட் பண்ணிட்டு கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கிரேட் எடுத்து நீங்கள் வந்து ஷேட் பண்ணுங்கள். அப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்னா என்ன, பினா என்ன, ஹெச்பினா என்ன, 2B 3B இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து இந்த பிராண்டு தான் எடுக்கணும், இந்த 12 செட் தான் வேணும்லாம் இல்லை, நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து 2Hலேருந்து ஒரு 8Bக்குள்ளே இருந்தாலே போதும் அந்த கிரேட்ஸ். நீங்கள் வந்து ஒரு ஃபுல் போர்ட்ரேட்டே நீங்கள் வந்து முடிச்சிடலாம். எவ்வளோ 2Hலேருந்து ஒரு 8Bக்குள்ளே இருந்தாலே போதும் பென்சில்ஸ் உங்கள்கிட்ட. நீங்கள் வந்து ஒரு ஃபுல் போர்ட்ரேட்டை வந்து முடிச்சிடலாம். போர்ட்ரேட் ட்ராயிங் பென்சில் ட்ராயிங்கை நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். நல்லா ரியலிஸ்டிக்காக நீங்கள் வந்து பண்ணலாம். அது போக பார்த்தீங்கன்னா அந்த ஹைலைட்ஸ், அந்த மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் பண்ணுறது அந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் வச்சு பென்சில்ஸ் வந்து ஒரு 2Hலேருந்து ஒரு 8Bக்குள்ளே இருந்தாலே போதும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓவிய கலை ரெசிபி உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் நம்ம சேனலில் வர வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய பென்சில் ட்ராயிங், கலர் ட்ராயிங் இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலான்னா நம்ம சேனலில் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். நீ கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியே வந்து உட்காந்து காத்தோட்டமாக கொஞ்சம் நேரம் வீடியோ பண்ணுவேன். இந்த இன்ட்ரோ அவுட்ரோ மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இந்த மரம் இதெல்லாம் உள்ளே ஒரே இதை பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். ஸோ கொஞ்சம் வெளியே வந்து பண்ணலாம். வேறு ஏதாவது பென்சில் ட்ராயிங் டுட்டோரியல்ஸ் வேணாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ மூலமாக பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. ஓவிய கலை கற்போம், வாழ்க்கையை வர்ணமயமாக்குவோம். பாய்.